இப்போ இதில் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிகின்றது. என்ன அப்படின்னா, ரிஷிகள் எல்லோருமே ஞான திருஷ்டியினால் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி சொல்ல போறார் அப்படின்ற விஷயத்தை தெரிந்தவுடனேயே அவர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படின்னும் பொழுது அவர்களால் நிச்சயமாக ஸ்ரீமத் பாகவதனை எங்கிருந்து சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் பேசினாலும் அங்கிருந்தே கேட்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அப்படி அவர்கள் எல்லோருமே அங்கிருந்தே பாகவதத்தை கேட்க முடியும் அப்படின்னும் பொழுது கூட ஏன் அங்க சேர்றாங்க அப்படின்னு சொன்னா, சத்சங்கத்திலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது என்பது பாகவதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய கௌரவம். அப்போ நம்ம இந்த பதத்திலிருந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாகவதம் பல்வேறு விஷயங்களின் மூலியமாக தற்போது அழியக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சத்சங்கத்திலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது மிக உயர்ந்தது.